ஓம் சாந்தி. 10-3-2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட பெரிய வியாதி தேக அபிமானம் ஆகும். இதனால்தான் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய கர்மாதீத்த நிலை எப்போது ஏற்படும்? பதில்: எப்போது யோக பலத்தின் மூலம் கர்ம போகத்தின் மீது, அதாவது கர்ம வினை பயனின் மீது வெற்றி அடைவீர்களோ அப்போது கர்மாதீத்த நிலை அடைவீர்கள். முழுமையிலும் முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகுவீர்கள். இந்த தேக அபிமானம் என்ற வியாதிதான் அனைத்தையும் விட பெரிய வியாதியாக இருக்கிறது. இதனால்தான் உலகம் தூய்மையற்றதாக ஆகி இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆனீர்கள் என்றால் அந்த குஷி, அந்த போதை இருக்கும். நடத்தையும் திருந்திவிடும். முரளியின் பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. பிரயாணிகள் என்பதின் அர்த்தத்தை குழந்தைகள் கேட்டீர்கள். பிரம்மா வாய் வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இரவு பயணிகளே, களைப்படையாதீங்க அப்படின்னா அது லௌகீக பாடல் தான். ஆனா அவங்க என்னுடைய அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது. எந்த இரவு, எந்த பயணம், எந்த களைப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தேவி தேவதைகளாக இருந்த போதும் நீங்கள் மனிதர்களாகவே இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய நடத்தை மிக நன்றாக இருந்தது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். 16 கலைகள் முழுமையானவர்களாக இருந்தீர்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். வைரம் போல் இருந்தவர்கள் சோழியை போல் எப்படி ஆனீர்கள்? இதை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது. நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் மாறியிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் இன்னும் தேவதைகளாக ஆகவில்லை, மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சிலர் கொஞ்சம் மாறியிருக்கிறார்கள். அதாவது சிலர் 5%, சிலர் 10% மாறியிருக்கிறார்கள். நடத்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தபோது ஆத்ம அபிமானிகளாக இருந்தீர்கள். பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமான போது தேக அபிமானிகளாக ஆகிவிட்டீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருந்தீர்கள். அதிக சுகமுடையவர்களாக இருந்தீர்கள். உங்களை இப்படி யார் மாற்றியது? இதை பற்றி யாருக்கும் தெரியாது. உங்களுடைய வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். உங்களுடைய தர்மத்தை மறந்து விட்டீர்கள். எனவே பாரதம் வர்த் நாட் எ பெனி, அதாவது 1 பைசாவிற்கும் கூட மதிப்பில்லாததாக ஆகிவிட்டது. அதனுடைய மூல காரணம் என்ன? தேக அபிமானம். இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல ஆத்மா அபிமானிகளாக இருப்பீங்க, சுகத்துல இருப்பீங்க. அதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் வரும். அதுக்கப்புறம் தேக அபிமானத்துல வருவீங்க. அப்புறம் துக்கத்துல வருவீங்க. அப்புறம் என்னை கூப்பிடுவீங்க, நான் வரணும், எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும், அப்புறம் சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுக்கணும். இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டது என்று ஏணிப்படி படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் யார் சூத்ரனிலிருந்து மாறி பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்கள் கூட முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகுவதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். இது அனைத்தையும் விட பழைய வியாதி ஆகும். பழைய வியாதின்னா அவ்வளோ ஈஸியா போகாது இல்லையா? அவ்வளோ ஈஸியா குணமாகாது. அதுபோல இந்த தேக அபிமானம் பழைய வியாதி, அது அவ்வளோ ஈஸியா போகாது.
அடிக்கடி தேக அபிமானத்திலேயே கொண்டு வந்துடுறது அப்படின்றார். ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்கு விடுறதில்ல. அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆத்மா அபிமானியாக ஆகுவதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. எந்த அளவிற்கு ஆத்மா அபிமானி ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்கள். பிறகு குஷியும் இருக்க வேண்டும். அதாவது ஆத்மா அபிமானியா இருக்கணும், தந்தையை நினைவு செய்யணும், குஷியிலையும் இருக்கணும் அப்படின்றார். தேவதைகள் ஆத்மா அபிமானிகளாக இருந்தார்கள். இந்த சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்திருந்தார்கள். மற்றபடி பரமாத்மா அபிமானிகளாக இருக்கவில்லை. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, ஆத்மா அபிமானியாக இருப்பீர்களோ, அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆகுவீர்கள். தேக அபிமானத்தில் வருவதினால்தான் சண்டை சச்சரவுகள், குரங்குத்தனம் வந்து விடுகிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். சிவ்பாபாவை நினைவு செய்யாததினால்தான் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். முழு உலகமும் தேக அபிமானம் உடையவர்களாக ஆகி இருக்கிறது. ஆகையால்தான் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று. பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகள் நன்றாக சொற்பொழிவு செய்கிறார்கள். ஆனால் நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால் தோற்றுவிடுகிறார்கள். அந்த குஷி அல்லது போதை இருப்பதில்லை. பிறகு அவர்கள் மூலம் பெரிய விக்கர்மமும் நடக்கிறது. அதன் காரணமாக மிகுந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தேக அபிமானிகளாக ஆகுவதினால் அதிக நஷ்டம் அடைகிறார்கள். பிறகு அதிக தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். பாபா கூறுகிறார், இது இறைவனுடைய உலக அரசாங்கம் அல்லவா? இறைவனுடைய அரசாங்கத்தின் வலது கரமாக தர்மராஜ் இருக்கிறார். நீங்கள் நல்ல கர்மம் செய்கிறீர்கள் என்றால் அதற்கான நல்ல பலன் கிடைக்கிறது. கெட்ட கர்மம் செய்கிறீர்கள் என்றால் அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறீர்கள். அனைவரும் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். இப்போது யாருக்கும் கர்மாதீத்த நிலை ஏற்படவில்லை. இவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எவ்வளவு கவலை இருக்கிறது. அதாவது பிரம்மா பாபாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம்தான். நிறைய குழந்தைகள், அவங்கள பார்க்க வேண்டி இருக்கு. அதனால கவலையும் இருக்கு. சென்டர்ஸ் நல்லா நடக்கணும், பாபாவுக்கு எந்த டிஸ்சர்வீஸ் ஏற்படக்கூடாது, அந்த கவலை இருக்கும். புரிய வைக்கணும், அந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? யாராவது தப்பு செய்தாங்கன்னா சரி, ட்ராமா பிளான் படி அவங்க செய்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற யோசனை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இப்படி எல்லாம் புரிய வைக்கணும், அவங்களையும் திருத்தணுன்றது இருக்கும் இல்லையா? சரி, நாடகத்தின்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறார். இருந்தாலும் புரிய வைப்பதற்கு யுக்திகள் உருவாக்க வேண்டி இருக்கிறதல்லவா? ஆகையால் நீங்கள் அதிகமாக ஆத்மா அபிமானிகளாக ஆக முடியும். உங்களுக்கு எந்த சுமையும் இல்லை என்று பாபா கூறுகிறார். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: தமோகுண மாயாவின் விஸ்தாரம். சதோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று இந்த 3 வார்த்தைகளை சொல்கிறார்கள். பக்தியில இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதை சரியாக புரிந்து கொள்வது அவசியமாகும். இந்த 3 குணங்களும் ஒன்றாக இணைந்தே இருக்கும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் விவேகம் என்ன சொல்கிறது? இந்த 3மே ஒன்று போல் செயல்படுகிறதா, அல்லது 3 குணங்களின் பாகமும் தனித்தனி யுகங்களில் நடக்கிறதா? இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்தே செயல்பட முடியாது என்று
விவேகம் சொல்கிறதல்லவா? எப்போது சத்யுகம் இருக்கிறதோ அப்போது சதோகுணம் இருக்கிறது. துவாபர யுகம் என்றால் ரஜோகுணம் இருக்கிறது. மேலும் கலியுகத்தில் தமோகுணம் இருக்கிறது. ஆக சதோகுணம் இருக்கும் போது தமோ ரஜோ இருக்காது. ரஜோகுணம் இருக்கும் போது சதோகுணம் இருக்காது. ஆனால் மனிதர்கள் இந்த 3 குணங்களும் ஒன்றாக இணைந்தே செயல்படுகிறது என்று அதுபோல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் முற்றிலும் தவறானது. அதாவது மனிதர்கள் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் உண்மையை பேசும்போது பாவக்காரியம் செய்வதில்லை. ஆகையால் அப்போது சதோகுணம் உடையவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் சதோகுணம் என்று சொல்லும்போது, சத்தோகுணம் என்றாலே முழுமையான சுகம், அதாவது முழு உலகமும் சத்தோகுணமாக இருக்கும் என்று விவேகம் சொல்கிறது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு மம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? உண்மை சொன்னா அவங்க சத்தோகுணம் உடையவர்கள், பொய் சொன்னாங்கன்னா அவங்க தமோ குணம் உடையவர்கள் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. சத்தோகுணம் வேற ஒரு யுகத்துல இருக்கும், தமோ குணம் இருக்கிறது வேற ஒரு யுகத்துலன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்தோகுணம் இருக்கும் போது முழு உலகமும் சத்தோ பிரதானமாக இருக்கும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்காங்க. முழுமையான சுகம் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு குழு எடுத்துக்கோங்க, 4 பேரோ 40 பேரோ. அதுல ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் பொய்யா இருக்கிறாங்கன்னா அங்க நிம்மதி இருக்குமா, இல்ல சுகம் இருக்குமா? ஆகையால 2 ஒண்ணா இருக்க முடியாது அப்படின்றார். அப்படி இருந்த பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஒருத்தர் உண்மையா பாடுபடுறாங்க, ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆகையால உங்க விவேகம் என்ன சொல்றது அப்படின்னு மம்மா சொல்லிட்டு இருக்காங்க. யார் உண்மையை பேசுகிறார்களோ அவர்கள் சதோகுணம் உடையவர்கள். மேலும் யார் பொய் பேசுகிறார்களோ அவர்கள் கலியுக தமோ பிரதான குணமுடையவர்கள் என்கிறார்கள். இப்படிதான் உலகம் நடக்கிறது என்கிறார்கள். நாம் சத்யுகம் என்று சொல்லும் போது இதனுடைய பொருள் முழு உலகத்திலும் சதோகுணம் நிறைந்த சதோ பிரதானமாக இருக்க வேண்டும். ஆம், ஒரு காலம் அது போன்று சதோ பிரதானமாக இருந்தது. அப்போது முழு உலகமும் சதோகுணமுடையதாக இருந்தது. இப்பொழுதோ சத்யுகம் இல்லை. இப்பொழுது இருப்பது கலியுக உலகம். முழு உலகத்திலும் தமோ பிரதானத்தின் ராஜ்யம் இருக்கிறது. இந்த தமோகுணம் நிறைந்த நேரத்தில் சத்தோகுணம் எங்கிருந்து வரும்? இப்பொழுது இருப்பது காரிருள். இதை பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் பகல் சத்யுகம், மேலும் பிரம்மாவின் இரவு கலியுகம். எனவே நாம் இரவையும் பகலையும் ஒன்று சேர்க்க முடியாது. அதாவது மம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கலியுகம் இரவு, பிரம்மாவின் இரவு. சத்யுகம் பிரம்மாவின் பகல். அது சத்தோகுணம், இது தமோகுணம். ரெண்டையும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும்? இரவையும் பகலையும் ஒன்று சேர்க்க முடியாது. அது அந்த யுகத்துல இருக்கும், இது இந்த யுகத்துல இருக்கும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்காங்க. 2வது வகுப்பு. தலைப்பு: கலியுக சாரமற்ற உலகத்தில் இருந்து சத்யுக சாரம் நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்வது இது ஒரு பரமாத்மாவின் வேலையாகும். நாம் கலியுகத்தை சாரமற்ற உலகம் என்று ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்தவித சாரமும் இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் சக்தி இல்லை, சுகம், சாந்தி, தூய்மை இல்லை. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் என்ன சுகம், சாந்தி, தூய்மை இருந்ததோ இப்பொழுது அந்த சக்தி இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் 5 பூதங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. ஆகையால் தான் இந்த உலகத்தை பயத்தின் கடல் அல்லது கர்ம பந்தனத்தின் கடல் என்று சொல்கிறார்கள். ஆகையால் தான் மனிதர்கள் இந்த துக்க கடலிலிருந்து அழைத்து செல்லுங்கள், எங்களை பயத்தின் கடலிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று
பரமாத்மாவை அழைக்கிறார்கள். அப்படியென்றால் ஏதோ ஒரு காலத்தில் பயமற்ற தைரியம் நிறைந்த உலகம் இருந்தது, அங்கே செல்ல விரும்புகிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. அதனால்தான் இந்த உலகத்தை பாவக்கடல் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து விடுபட்டு புண்ணியாத்மாக்களின் உலகத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். அப்படியென்றால் 2 உலகங்கள் இருக்கிறது. ஒன்று சத்யுகம் சாரம் நிறைந்த உலகம், இன்னொன்று கலியுகம் சாரமில்லாத உலகம். 2 உலகங்களுமே இதே உலகத்தில்தான் இருக்கிறது. இப்பொழுது பரமாத்மா அந்த சாரம் நிறைந்த உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். உங்களுக்குள் கோபம் மற்றும் மோகத்தின் பூதம் என்ன இருக்கிறதோ அதை நீக்கிவிட வேண்டும். வரதானம், ரிகார்டு கொடுக்கக்கூடிய ரிஜிஸ்டரை, அதாவது மதிப்பு கொடுக்கக்கூடிய பதிவேட்டை சரியாக வைத்துக்கொண்டு குஷியின் மகாதானம் செய்யக்கூடிய புண்ணியாத்மா ஆகுங்கள். தற்சமயம் நாலாபுறங்களிலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பதிவேட்டை சரி செய்வதற்கான அவசியம் இருக்கிறது. பிறகு இதே ரெக்கார்ட் நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். அதாவது மதிப்பு கொடுக்கக்கூடிய ரெஜிஸ்டர் சரியாக இருந்ததுன்னா, எல்லாருக்கும் நீங்க மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆயிடும். அப்புறம் இதே ரெக்கார்டு தான் எல்லா பக்கமும் ஒலிக்கும் அப்படின்றார். ஆகையால் மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிப்பு பெற வேண்டும். இந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். அதாவது யாராவது ஏதாவது சாதனை செய்தாங்க அப்படின்னா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவேட்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அதுபோல மதிப்பு கொடுக்கக்கூடிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உங்கள் பேர் இடம் பெறணும். அதுக்கு எல்லாருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும், அதில் உங்கள் பேர் வெளிப்படணும் அப்படின்றார். எல்லாருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா அப்பொழுது மகிழ்ச்சியை தானம் செய்யக்கூடிய மகாதானி புண்ணியாத்மா ஆகுவீர்கள். நாம ஏன் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், இவங்க நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க மகாதானி ஆகணும், புண்ணியாத்மா ஆகணும்னா மகிழ்ச்சியை தானம் செய்யணும்னா மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். யாருக்காவது மதிப்பு கொடுத்து குஷிப்படுத்தி விடுவது இது பெரியதிலும் பெரிய புண்ணிய காரியமாகும், சேவை ஆகும். ஆகையில மதிப்பு கொடுக்கறதா பெரிய புண்ணிய காரியம், பெரிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்லோகன், ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் எவர் ரெடியாக இருப்பீர்கள். அவ்வியக்த சமிகை, எப்படி ஞானத்தின் பாடம் இருக்கிறதோ அதேபோல் சேவையினுடைய பாடமும் இருக்கிறது. இதில் யார் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் நம்பரில் போக முடியும். காலையிலிருந்து இரவு வரை உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை, அதாவது தினசரி குறிப்பேட்டை அமைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பொறுப்புள்ள ஆத்மாக்கள், என்ன செய்வது செய்ய வேண்டுமே என்று செய்பவர்கள் அல்ல. உலகத்திலும்
யார் எந்த அளவிற்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய தினச்சரியம் செட்டாகி இருக்கும். ஆகையால நீங்க யாரு? பரமாத்மனுடைய குழந்தைகள், உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கும் எவ்வளோ பொறுப்பு இருக்கு, எவ்வளோ பெரிய காரியத்திற்கு நீங்க நிமித்தமாக இருக்கிறீங்க. ஆகையால உங்களுடைய தினச்சரியாவும் செட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளி